ரெட்ரோ படத்தில் ஒரு டயலாக் வரும், மகனே டாடி இஸ் கம்மிங் டா அப்படின்னு. அதே மாதிரி கொரில்லா வருகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி. யார் அந்த கொரில்லா, எங்கிருந்து வருது அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை டீட்டெயில்டாக உள்ளுக்குள்ளே பேசலாம். ஹிஸ்புல்லாவினுடைய கமாண்டர் ஒருத்தரை தட்டி தூக்கிட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் ஒரு செய்தியை டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலில் வெளியிட்டிருக்காங்க. அதோடு சேர்த்து தெற்கு சிரியாவினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு இஸ்ரேலுடைய தரைப்படை மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிற ப்ரூஃபோட செய்தி போட போகிறோம். பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் முனிர் அமெரிக்க பிரசிடென்ட் ட்ரம்ப்போட ஒரு சந்திப்பை ஒன்று நிகழ்த்தியிருக்காரு. ரெண்டு பேரும் பேசினதற்கு பிறகு ட்ரம்ப் வெளியில் வந்து சொன்ன செய்தி என்ன, ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா அப்படின்னு கேட்டால் அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் சொல்கிறத வச்சு. கடைசியாக ஈரான் வெளியிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான மிசைல் டீட்டெயில்ஸ் இப்போ வெளியாயிருக்கு. அது புகைப்படங்களோடு செய்முறை பயிற்சியோடு அவங்க செஞ்சு காமிச்சிருக்காங்க இஸ்ரேலில். அதெல்லாம் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத மிசைலாக இருப்பீங்க. ஈரான்கிட்ட இப்படி ஒரு ஆயுதம் இருக்கா அப்படின்னு ஷாக் ஆகக்கூடிய நியூஸ் தான். டீட்டெயில்டாக பேசலாம். ஐசிபிஎம் பற்றிய டீட்டெயிலாக இருக்குது, பார்க்கலாமா? இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. பிரெஞ்சு நியூஸ் பேப்பரில் ரஷ்ய அதிபர் புட்டின் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தது. இப்போது சோஷியல் மீடியாவில் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதை பற்றி நானும் உங்கள்கிட்ட பகிரணும்னு நினச்சேன். அது என்னன்னா, இருண்ட உடை அணிந்த ஆண்கள் அமெரிக்காவினுடைய அதிபர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் புட்டினுடைய ஸ்டேட்மெண்ட். ரிப்போர்ட்டர்ஸ் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு அவர் சொல்லி இருந்த பதில், அவங்கெல்லாம் சிகப்பு டை கட்டுறாங்க, அழகா இருக்கு, ஆனால் அவங்களுடைய முடிவை, அமெரிக்க மக்களுக்கான முடிவை அந்த பிரசிடெண்ட் இருக்கிறாங்கல்ல அவங்க எடுக்கிறது இல்லை. மாறாக கருப்பு தொப்பி அணிந்தவர்களும் கருப்பு உடை அணிந்தவர்களும் கருப்பு டை அணிந்தவர்களும் அவங்களா இந்த முடிவுகளை எல்லாம் அமெரிக்காவுக்காக எடுக்கிறாங்க. அவங்க யாருன்னா அவங்க தான் யூதர்கள், இவங்க உலகத்திற்கே ஆபத்தானவர்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பிரெஞ்சு நியூஸ் பேப்பருக்கு கொடுத்த 2 பேர் அந்த இன்டர்வியூ எடுத்தாங்க. அதில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்லியிருக்கார். யூதர்கள் உலகத்திற்கு ஆபத்தானவர்களா? கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. ஈரான் ஏற்கனவே ஃபட்டா மாதிரியான ஏவுகணைகளை ஏவிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஸ்ப்ரிங் ரோல் மாதிரியான ஒரு மிசைலை இப்போது வானத்தில் பார்க்க முடியுது. இது டெல்லவிவ் மீது பாய்கிறது. இது என்ன மாதிரியான டைப் மிசைல் அப்படிங்கிறத இன்ன வரைக்கும் ஈரான் வெளியில் சொல்லவே இல்லை. பட் இதை 4 டைப் ஆஃப் விஷுவலாக நம்மளால் படம் பிடிக்க முடிஞ்சுது. அந்த படத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது என்ன டைப் ஆஃப் மிசைல்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. கொராம்ஷா 4 அப்படி இல்லாட்டி கெய்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் வச்சு ஈரானில் ஒரு புது மிசைல் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பயன்பாட்டுக்கு வந்துருச்சா அப்படிங்கிறத ஈரான் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. பட் கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் இது 1500 kg வார்ஹெட் உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. 2000 கிலோமீட்டர் தாண்டி போய் அட்டாக் செய்வதற்கு வல்லது அப்படிங்கிறாங்க. எவ்வளவு நேரத்தில் அப்படின்னு கேட்டால் 12 மினிட்ஸில் இதனுடைய ரீச் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு புறம் இது திட எரிபொருளால் நிரப்பப்படக்கூடியதல்ல, திரவ எரிபொருளால் ஏவப்படக்கூடிய ஒரு ஏவுகணை அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. என்னப்பா ஈரானை பற்றிய செய்தியாக இருக்குது, இஸ்ரேலை பற்றி எந்த செய்தியும் இல்லையான்னு கேட்டால், இஸ்ரேல் ஈரானை கடுமையாக ஒரு இடத்துல அடிச்சிருக்கு. அந்த இடத்துக்கு பேர் தான் டம்ரா அப்படிங்கிறாங்க. நீங்கள் நெட்டில் தேடி பார்த்தீங்க அப்படின்னா டம்ரா இன் ஈரான் அப்படின்னு போட்டிங்கன்னா அதனுடைய ஏகப்பட்ட சிதைந்த கட்டடங்களை பார்ப்பீங்க. இது காசாவா இல்லை ஈரானில் இருக்கக்கூடிய டம்ராங்கிற பிளேஸா அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு இஸ்ரேல் ரொம்ப கடுமையான சேதத்தை இந்த டம்ரா அப்படிங்கிற நகரத்தின் மீது ஏவிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் ஈரானில் இருக்கும், இஸ்ரேல்லையும் இருக்கும். ஆனால் அவங்க பணைய கைதிகளாக மக்களை பயன்படுத்துகிறாங்க. பட் ஈரான் சைடில் இருந்து 100 மாணவர்களை டைரெக்டாக வந்து அர்மேனியா வழியாக இந்தியாவுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய மாணவிகள், எங்களுடைய படிப்பை நாங்கள் முடிக்கணும், அதனால் போகிற உடனடியாக நிறுத்துங்க,
ஆபரேஷன் சிந்தூர் மூலியமா எங்களை விமானத்தில் கூட்டு வந்து இந்திய அரசுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போர் நடந்துகிட்டு இருக்கிறதுல ஒரு 12 மணி நேரத்துக்கு மட்டும் இஸ்ரேல் செலவு செய்யக்கூடிய செலவு எவ்வளவுனா $285 மில்லியன் அப்படிங்கிறாங்க. ஒரு 12 மணி நேரத்திற்காக தன்னுடைய வான் பாதுகாப்பு தளத்தை இரவு நேரத்தில் தான் ஈரான் அடிச்சு தும்சம் பண்றாங்கிறதுனால அந்த 12 மணி நேரத்துக்கு மட்டும் $285 மில்லியன் அளவிற்கு டெய்லி செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். 23ஆம் தேதி வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பெருத்த கேள்விகள் இருக்கு. அந்த டேட்டுக்காக நம்மளும் வெயிட் பண்ணலாம். ஏன்னா அந்த டேட் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, பேக் இருக்குல்ல, நம்மெல்லாம் வீடுகளில் பேக் வந்து எதுக்கு வச்சுருப்போம் அப்படின்னா ஏதாவது பொருட்கள் வாங்க வச்சுருப்போம். ஆனால் இஸ்ரேல்காரங்க கையில் ஒரு பேக்கை தூக்கிட்டே திடுறாங்க. எங்கே நோக்கி ஓடுறாங்கன்னா பூமிக்கு அடியில் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு கார் பார்க்கிங்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த கார் பார்க்கிங் தளத்துக்கு போயிடுறாங்க. போயிட்டு இந்த பனிக்காலம் நிறைய டூரிஸ்ட்லாம் வெளியூருக்கு போகும்போது வந்து ஒரு சின்னோண்டு ஒரு கூடை மாதிரி வச்சு தங்குவாங்கல்ல, அது பேர் எனக்கு தெரியல, அதுக்குள்ளே போய் அவங்களுடைய ஷெல்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு சின்ன பேக்குக்குள்ளே தான் இருக்குது. இப்போது எவ்வளோ கொடுமையான ஒரு வாழ்க்கை இல்லை? சைனாவினுடைய வார் பிளேன், அதாவது கார்கோ ரிலேட்டடான பிளேன் வந்து ஈரானுக்காக ஆயுதங்களை கொண்டு வருகிறது. ரெண்டாவது, அதில் முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு மற்ற சேனல்லாம் செய்தி போடுறாங்கன்னா, டிரான்ஸ்பாண்டரை ஆஃப் பண்ணி விட்டு ஈரானுக்குள் நுழைந்த சைனீஸ் வார் பிளேன்ஸ் அப்படின்னு போடுறாங்க. டேய், இதை நான் போட்டு 2 நாள் ஆச்சுடா. அப்போல்லாம் வந்து எல்லாரும் வந்து கதறிட்டு இருந்தாங்க. நம்மளை வெறுக்கக்கூடியவங்க சில சங்கி கூட்டங்கள்லாம் டைரெக்டாக வந்து நம்மளை அட்டாக் பண்ணது என்ன அப்படின்னா, இதுக்கு எங்கே ப்ரூஃப், இதுக்கு எங்கே ப்ரூஃப்னு தேடி பாருங்க, கிடைக்கும் உங்களுக்கு. பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் முனீரும் ட்ரம்ப்பும் பேசியிருக்காங்க. நம்ம தூங்கிட்டு இருந்த அந்த நேரத்தில், ஏன்னா அமெரிக்காவில் இரவு இல்லை, நமக்கு பகல், இங்கே பகல்னா அங்கே இரவு இல்லையா, இதான் மாறி மாறி நடந்துக்கிட்டு இருக்கிறது. ஸோ நம்ம தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் ட்ரம்ப்பும் முனீரும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் முனீர் எதுவும் பேசலை. பட் ட்ரம்ப் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி அப்படிங்கிறது, முனீருடனான சந்திப்பு அப்படிங்கிறது நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லை, இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை பற்றி மட்டும் நாங்கள் பேசலை, பட் வந்து ஈரான் இஸ்ரேலுக்கு இடையில் நடக்கக்கூடிய ப்ராப்ளத்தை பற்றியும் அதில் பாகிஸ்தானுடைய பங்களிப்பு பற்றியும் நாங்கள் பேசணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். பாகிஸ்தான் வந்து வான் பாதுகாப்பு திறந்து விட்டு அமெரிக்காவுக்கு உளவு செய்தது அப்படிங்கிற விவரம் போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதுதான் முனீருடைய அந்த ஸ்கெட்சு. வாட்சில் கிஃப்ட் கொடுக்கறதுல ரொம்ப பிரபலமான நபர் அவர். ஸோ அடுத்து யாருக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக அமெரிக்கா ஈரானுக்கு அனுப்பி வைக்க போகிறாங்கன்னு தெரியல. இன்னொரு புறம், பாகிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் இசாக் டார் அப்படிங்கிற நபர், அவங்க நாடாளுமன்றத்தில் தொடர்ச்சியாக நாங்கள் ஈரானோடு நட்பு பாராட்டி வருகிறோம், அந்த அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் அவங்க பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேல் மிசைல் அட்டாக் பண்ணுறதை நிறுத்துனாங்கன்னா நாங்கள் டேபிளில் உட்காந்து பேசுறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு ஈரான் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க, எங்ககிட்ட நம்பிக்கை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் யாரோ ஒருத்தவங்க வளர்றாங்கல்ல, அந்த வார்த்தையை நம்ம கேப்சர் பண்ணி ஒரு ஜேர்னலிஸ்டாக மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. வடகொரியா கொந்தளிச்சு இஸ்ரேல் தொடர்ச்சியாக இதே மாதிரியான வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் மட்டும் இல்லை, அமெரிக்காவும் சேர்ந்து சர்வதேச அமைதியை சீர்குலைக்கக்கூடிய வகையில் அந்த சம்பவத்தை ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வடகொரியா கடுமையான கண்டனத்தை தெரிவிக்குது அப்படின்னு கிம் வந்து பேசியிருக்காரு. அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ஹிஸ்புல்லாவினுடைய கமாண்டர், அதாவது லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவினுடைய கமாண்டர், அவர் பேர் வந்து யாசின் இஸ்ஸா டின் அப்படிங்கிற நபர் தான். அவரை வந்து எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலில் ஒரு செய்தி ஒன்று படித்தேன். என்ன செய்தி போட்டிருக்காங்களோ அதை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவர் இறந்து போய் விட்டாரா, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் நெட்டில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யாசின் இஸ்ஸா டின் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவரை பற்றிய விவரங்கள் நீங்கள் அறிவீர்கள். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே தெற்கு சிரியாவின் பக்கம் இஸ்ரேல் தனது தரைப்படையை அனுப்பி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி. ஈரான் மிக முக்கியமான 10 சைட்டு அமெரிக்க தளங்கள், பக்ரைன், கத்தார் உள்ளிட்ட இடங்கள்ல எல்லாம் முக்கியமான இடங்கள்ல யுஎஸ்னுடைய தளங்கள் இருக்கு. இதை அட்டாக் செய்ய போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்டும் வெளியாயிட்டு இருக்கு. பட் செய்வாங்களா செய்ய மாட்டாங்களாங்கிறத ஈரான் தான் முடிவு பண்ணுவாங்க. பட் அவங்களுடைய இலக்குகள், யுஎஸ்னுடைய இலக்குகளை அவங்களும் குறிவைக்க வாய்ப்பு இருக்கு. அமெரிக்காவும் ஈரானை வந்து அடிக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களும் சில முக்கியமான பிளேசஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதை டார்கெட் பண்ணி இப்போ இஸ்ரேலை வச்சு ஃபர்ஸ்ட் சாம்பிள் பார்க்க சொல்லியிருக்காங்க. அது எந்த இடம் அப்படிங்கிறதையும் நம்ம பேசுவோம்.
இப்போ ஏன் தெற்கு சிரியாவின் பக்கம் இஸ்ரேல் போயிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டைரக்டாக கோலன் குன்றுகள் எல்லாத்தையும் அதனுடைய வான்பகுதி எல்லாத்தையுமே ஈரான் ஏற்கனவே கைப்பற்றிடுச்சு. எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் அது இருக்குன்னு. ஸோ சிரியாவினுடைய இப்போது அதிபராக இருக்கக்கூடியவர் இருக்கார்ல, HTS குழுவினுடைய தலைவர், அவர் இஸ்ரேலுக்கு தூது அனுப்பி தெற்கு சிரியாவின் பக்கம் வாங்க அப்படிங்கிற தூது அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில் இஸ்ரேல் உள்ளே என்டர் ஆயிருக்காங்க. இஸ்ரேல் அந்த டார்கெட் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னல, அமெரிக்கா சொல்லிக் கொடுத்து அவங்க செய்யக்கூடிய விஷயம். ஏன்னா IAEA டைரக்டாக சொல்லிட்டாங்க எந்தெந்த நியூக்ளியர் சைட்டில் இஸ்ரேல் அட்டாக் நடந்துச்சு. அதே நேரத்தில் ஈரானுடைய அணுசக்தி தலைவரும் சொல்லிட்டாரு எங்கள் நாட்டில் சேதம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணியிருந்ததா கடந்த வீடியோவில் நான் பதிவு செஞ்சுருந்தேன். அதை பார்க்காதவங்க தயவு செய்து பார்த்துருங்க. இப்போ இஸ்ரேல் எந்த இடத்த அட்டாக் பண்ண போகிறாங்கன்னா 60 ஃபைட்டர் ஜெட்டு எங்கே 30 டார்கெட்டு ஈரானில் வச்சுருக்காங்களாம். அதில் யுரேனியம் என்ரிச்மெண்ட் அண்டு கான்ட்ரிபியூஸ் சைட்டு, அந்த கான்ட்ரிபியூஸ் ரிலேட்டடான டீட்டெயிலும் கடந்த வீடியோவில் போட்டிருக்கோம். மிசைல் அண்டு ஏர் டிஃபென்ஸ் ப்ரொடெக்ஷன் ஃபெசிலிட்டி, நியூக்ளியர் வெப்பன் இருக்கக்கூடிய R&D, அதாவது ரிசர்ச் ஏரியா சென்டர் இருக்குல்ல, அதையும் அட்டாக் பண்ண பிளான் போட்டிருக்காங்க. டோட்டலாக 10 நியூக்ளியர் சைட்டை அட்டாக் பண்ணுவதற்கு இப்போது இஸ்ரேல் ஈரானை நோக்கி அந்த வேலையை செய்ய போகிறாங்கங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இதை இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, யூகேவினுடைய கோப்ரா மீட்டிங் ஒன்று முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னு. என்ன கருமத்துக்கு அதுக்கு கோப்ரான்னு பேர் வச்சாங்கன்னு தெரியல. ஆனால் யூகே சைப்ரஸ் நாட்டில் இருக்கக்கூடிய தனது வார் பிளேனை இப்போ இஸ்ரேலுக்கு கொடுத்து உதவுனாங்க அப்படிங்கிற செய்தியை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதை இந்த மீட்டிங்கில் அடுத்த கட்டமாக எப்படி உதவலாம் சைப்ரஸ் நாடு மூலியமா அப்படின்னு யூகே டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. கொரில்லாவை பற்றி பேசுனீங்க பிரசாத், டேடி இஸ் கம்மிங்லாம் சொன்னீங்க. யார் அந்த டேடி அப்படின்னு கேட்டால், அமெரிக்காவினுடைய டேடி யார்? ட்ரம்ப் தான். அவர் பார்த்தீங்கன்னா ஈரானை நோக்கி நாங்கள் விரைவோம், எப்போ அடுத்த வாரத்துக்குள்ளே நாங்கள் அந்த வேலையை செய்வோம், எப்போ ஈரான் சரண்டர் ஆகலைனா அப்படிங்கிறத தொடர்ச்சியாக சோஷியல் மீடியா விளையாட்டுக்களை விளையாடிக்கிட்டு இருக்காரு. அந்த கேமில் அவர் ஜெயிச்சா கூட அவருக்கு பட்டமோ பாராட்டோ கிடைக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது நாடறிந்த உண்மை. 18 மொசாட் வீரர்களை ஈரான் தட்டி தூக்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. என்னப்பா வரிசையாக மொசாட்னு அரெஸ்ட்னு கேள்விப்பட்டான். மொத்தம் எத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கும்போது 18 பேர் அரெஸ்ட் அப்படிங்கிற அந்த செய்தியும் சொல்லி நிறைவு செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, ICBM பற்றிய ஒரு தகவல் வந்தது. கண்டமிட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணையையும் ஈரான் ஏவுவதற்கான முயற்சி செய்கிறதா? அப்போ அவங்கள்ட்ட ICBM இருக்கா? ரஷ்யா கிட்ட தானே இருந்தது, இவங்க எப்போ அதை உருவாக்குனாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இது தொடர்பாக நான் பேச முடியாது. பட் யுஎஸ்னுடைய காங்கிரஸ் அறிக்கை ஒன்று வெளியாயிருக்கு. அந்த அறிக்கை ஈரானை பற்றியது. ரொம்ப ஷாக்கான நியூஸ் இது. அது அடுத்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். குறைந்த விலையில் தரமான பொருட்களால உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர்வா இருக்கணும்னா தொடர்புக்கு 72907991. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493592 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.